ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் என்ன பகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியே நமது செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ் பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். ஓர் ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார். ஒரு ஊரில் முத்தன் என்கிறவர் வாழ்ந்திருக்காரு. அவர் சொந்த தொழிலில் கடுமையாக உழைச்சிருக்காரு. கடுமையாக உழைச்சதுனால அவர் பெரிய பணக்காரராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு இனியன் மதியழகன் என்ற 2 பிள்ளைகள். அவருக்கு 2 பிள்ளைகள், இனியன் மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகள் இருவரும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? முத்தன் தன்னுடைய பிள்ளைகளை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய தொழிலில் ஈடுபடுத்த நினச்சிருக்காரு. ஆனால் அந்த பிள்ளைகள் இருவரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் ஆலோசனையையும் மீறி கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர். 2 பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்காங்க? அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு தொழில் பண்ண போகாமல் 2 பேருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிச்சுட்டு கல்லூரி வரைக்கும் அவங்க போய் நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. அவங்க அப்பாவுக்கு கல்வியில் ஒரு பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றி விட்டனர். முத்தனுக்கு கல்வி மேலே பெரிய ஈடுபாடு இல்லாததுனால அவரது வியாபார கூட்டாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க? இவருக்கு கல்வி அறிவு கிடையாது, அதனால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை முத்தனை ஏமாற்றி விட்டார்கள். இதனால் வீடு, வயல், ஆடு மாடுகள் என செல்வங்களை இழந்து ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைமைக்கு அவரும் அவரது குடும்பத்தினரும் ஆளாகினர். வியாபார நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? முத்தனை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீடு, வயல், ஆடு மாடு எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு அவர் ஒருவேளை சோத்துக்கே உணவுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு அந்த குடும்பம் வந்திருக்கு. முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்கக்கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை தேடி வேண்டி விண்ணப்பித்தனர். அவங்க 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பல நிறுவனங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வேலைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கல்வி தகுதி எல்லாத்தையும் அவங்களுடைய கல்வி தகுதி எல்லாத்தையும் வச்சு அவங்க விண்ணப்பித்திருக்காங்க. உரிய கல்வி தகுதி பெற்றிருந்ததால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. அவங்க 2 பேரும் நல்லா படித்து ஒரு நல்ல தரமாக படித்து கல்வி அறிவை பெற்றதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. சில நாட்களிலே குடும்பத்தின் வறுமை நீங்கியது. அவங்க நல்லா படித்ததுனால அவங்க குடும்பத்தில் இருந்த வறுமை நீங்கிருச்சு. முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார். அப்போ முத்தன் அப்போ தான் கல்வியோட பலனையும் சிறப்பையும் ரொம்ப பெருசாக உணர்ந்து தனது கருத்தினை மாற்றிக்கிட்டாராம். குறள் பார்த்தீங்கன்னா, கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. ஒருவருடைய செல்வம் எப்போதுமே ஒருத்தட்ட நிலச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது இருக்காது. இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட இருக்க செல்வம் இன்னொருத்தவங்க மறுநாள் இன்னொருத்தவங்கள்ட்ட போயிடும். அதே சமயத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கல்வி இருக்குன்னா அந்த கல்வியை வச்சே அவங்களால செல்வத்தை ஈடு பெற முடியும். அந்த கல்வியை வச்சே நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த குறளோட அர்த்தம். அவ்வளோதான் குட்டீஸ். கல்வியே நமது செல்வம் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.